ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீக்ஸ் ஆன எபெக்ஸ் அப்படின்ற வித்தியாசமான சர்வைவல் மூவி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது வாய்ஸ் மூவி ஷார்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல மலைகள் இருக்கக்கூடிய இடத்த காமிக்கிறாங்க. பனியும் புழிஞ்சிட்டு இருக்கு. அந்த இடத்துல ஒரு சின்ன டென்ட் போட்டுட்டு ஹீரோயினும் அவங்க கணவரும் உள்ள இருக்காங்க. இப்ப டைம் ஆயிடுச்சு, மலை ஏற ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவனும் மனைவியும் மலை ஏறிக்கிட்டு இருக்காங்க. அதுல அவங்க மனைவி ரொம்ப ஆர்வமா இன்னைக்கு எப்படியாவது அந்த மலையோட மேல போய் நான் தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மொத்த எனர்ஜியும் போட்டு மேல போய்கிட்டே இருக்காங்க. அவங்க கணவரும் பொறுமையா எந்த ஒரு அவசரமும் இல்ல, சேஃப்டி தான் மெயின் அப்படின்னு சொல்ல அவங்க போறாங்க. மேல இருக்கிற இடத்துல கை வைக்க ஸ்லிப் ஆகி கீழே விழுகுறாங்க. இது ஒரு தடவை இல்ல, பல வாட்டி இப்படி நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் அவங்க நம்பிக்கையை அவங்க இழக்கல. நான் எப்படியாவது அந்த மேல் உச்சிக்கு போயே தீருவேன்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நேரம் போய்கிட்டே இருக்கு. அவங்க கணவரும் ரிஸ்க் எடுக்காத, இன்னும் ஒரு நாள் பாத்துக்கலாம், கிளைமேட் வர மோசமா இருக்கு, இப்ப நமக்கு ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் ஒரு வாட்டி சான்ஸ் தாங்களே அப்படின்னு சொல்ல, நீ பல வாட்டி முயற்சி பண்ணிட்ட, உனக்குள்ள எனர்ஜி இருக்குது நான் ஒத்துக்கிறேன், ஆனா ரெஸ்ட் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டென்ட்டுக்குள்ள போறாங்க. அப்ப அவங்க மனைவியும் ரொம்ப டயர்டா இருக்க, அவங்க கணவரும் எனக்கு தெரியுது நீ ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்க இந்த விஷயத்தெல்லாம் பார்க்க, ஆனா எனக்கு என்னவோ நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறேன்னு தோணுது, நம்ம பேசாம இதை குவிட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஒரு என்ஜாய்மெண்ட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா, எனக்கு நோ இதெல்லாம் என்ஜாய்மெண்டாவே தோணல அப்படின்னு சொல்ல அவங்க மனைவி அப்செட் ஆயிடுறாங்க. அவளுக்கும் அது புரிய வருது. இப்போ கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கு, இதுக்கடுத்து நம்ம இங்க இருந்தா ஆபத்து, நம்ம உடனே கீழே இறங்கணும்னு சொல்லிட்டு வேகமா அவங்க பொருட்கள்லாம் எடுத்துட்டு கீழே இறங்கிட்டு இருக்காங்க. இருட்டா இருக்கு, பனிகள் எல்லாம் உடையற சத்தம் கேக்குது. இப்போ உங்க கணவரும் உங்க மனைவிய பொறுமையா கீழே இறக்குறாரு. கீழே பார்த்துப்போ, ஏதாவது எமர்ஜென்சினா சத்தம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கீழே கயிறால இறக்கிக்கிட்டே இருக்க, இப்போ அந்த இடத்துல மேல இருக்கிற பனிகள் எல்லாமே உடையுது. பாறை எல்லாம் உடைஞ்சு கீழ் பக்கமா விழுக ஆரம்பிக்குது. உடனே உங்க கணவர் அவங்க மனைவிய வேகமா கீழே இறக்குறாரு. அப்படியே அவங்க இறக்கிக்கிட்டே இருக்கும் போது இப்போ ஒரு பெரிய பாறை வந்து அப்படியே அவங்க கணவர் மேல விழுக அவர் கீழே விழுந்துடுறாரு. ஆனா அந்த கயிறு அவங்க மனைவியோட கனெக்ட் ஆயிருக்கனால அவங்க கெட்டியா பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க கணவர் பேச்சு மூச்சு இல்லாம மயக்கத்துல இருக்காரு. அவங்க மனைவியா பயந்து போயிடுறாங்க. நீ ஓகே தானா, தயவு செஞ்சு என்கிட்ட பேசு, என்னால உன்னை ரொம்ப நேரம் பிடிக்க முடியல, என் கை ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க, ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால அந்த கயிறை பிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இவங்க பாறையில கனெக்ட் பண்ணி வச்ச கம்பி கொஞ்சம் கொஞ்சமா வளைய ஆரம்பிக்குது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கணவர் தொங்கிட்டு இருக்க அந்த கயிறை அவங்க கையை விட்டு விலகி போகுது. அவங்க கணவர் கீழே விழுந்து இறந்துடுறாரு. இந்த சம்பவத்தை பார்த்த ஹீரோயின் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. தன்னாலதான் தன் கணவர் இறந்துட்டாங்கன்ற வேதனை அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. இங்க அந்த படத்தோட பேரை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 5 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோயின் கார் ஓட்டிட்டு ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. அவங்க கணவரோட காம்பஸும் மேப்பும் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க கார்ல லொகேஷன் ப்ராப்பரா காமிக்கல. இப்ப ஹீரோயினும் இந்த இடத்துக்கு எதுக்கு வந்திருப்பாங்கன்னா, இங்க ஒரு ஃபேமஸான ரிவர் இருக்கும், இந்த ரிவர்ல என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பாங்க. சோ அங்க இருக்கிற ஒரு ஆபீஸ்க்குள்ள போறாங்க. அந்த இடத்த பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்கிறாங்க. அப்ப அங்க இருந்து ஒரு ஆபீசரும், நீங்க அந்த இடத்துக்கு போறீங்களா, அந்த இடம் சேஃப் கிடையாது, அங்க போற நிறைய பேரு காணாம போயிட்டாங்க, அதுவும் வந்தவங்க எல்லாம் 2-3 பேரா வந்தவங்க, அவங்களாலேயே உயிரோட அந்த காட்டை விட்டு வெளியே வர முடியல, நீங்க தனியாலாம் இருந்துட்டு என்ன பண்ண போறீங்க, நான் சொல்றது கேளுங்க, அந்த இடத்துக்கு போகாதீங்க, அது தவிர வேற எங்க வேணா போய் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, ஹீரோயின் அவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. பக்கத்துல இருக்கிற கடைக்குள்ள போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லொகேஷனை சேர்ந்த ஆட்கள் எல்லாருமே ஒரு பொண்ணு தனியா போனாலே கலாய்க்கிற மாதிரி, என்னமா தனியா வந்துட்டியா, யாருமே இல்லையா உனக்கு, உனக்கு வேணா நாங்க வழிய காட்டவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப ஃபிளர்ட் பண்ணி பேச, ஹீரோயினுக்கும் புரிய வருது இங்க நம்ம சண்டை போட வேண்டாம், ஏன்னா அங்க இருக்கிறது எல்லாம் அவங்களோட ஆட்கள்னு. கொஞ்சம் அமைதியாவே அந்த இடத்த விட்டு அவங்க வராங்க. அதே நேரம் அந்த இடத்துல ஒரு பையன் வரான். அவனும் காய வச்ச இறைச்சி எல்லாமே அங்க எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். அத அங்க இருந்த கடைக்காரங்களும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பையன் ஹீரோயினா இப்ப எல்லாமே ஃபிளர்ட் பண்ற மாதிரி பேசுற விஷயம் தெரிஞ்ச அவனும் ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணுவான். இதனால ஹீரோயினும் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கும் போது இவன் விக்கிற அந்த உணவையும் அவங்க வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க. அப்படியே அவங்க காலை ஏறும் போதுதான் அவங்களுக்கு எக்ஸாக்டா அந்த லொகேஷனுக்கு எங்க போகணும்னு தெரியாது. அந்த பையனை கூப்பிட்டு, உனக்கு இங்க இந்த ஆறு இருக்கிற வழி தெரியுமான்னு கேட்க, ஓ இந்த இடமா, எனக்கு நல்லா தெரியும், நான் உங்களுக்கு ரூட் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லொகேஷன் போகக்கூடிய வழியை சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போக வேற ஒரு ஷார்ட் கட்டும் இருக்கு, நான் உங்களுக்கு அதையும் சொல்றேன், தேவைப்பட்டா நானும் உங்க கூட வரேன், நீங்க அந்த இடத்த என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினும் கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. இல்ல வேண்டாம், நீங்க லொகேஷன் சொன்னாலே போதும், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோயின் போயிடுறாங்க. அந்த நபர்
ஹீரோயினே முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ஹீரோயின் அந்த ரிவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. நைட் அங்க காரை நிறுத்திட்டு சாப்பிடறதுக்கு தேவையானதா ரெடி பண்ணுவாங்க. அப்படி அவங்க பண்ணும்போது கடையில அவங்கள ஃபிளர்ட் பண்ண நபர்கள் கார் எடுத்துட்டு அங்க வருவாங்க. அவங்க ஆல்ரெடி ஒரு மானை வேட்டையாடி இருப்பாங்க. சோ அதை அங்கேயே உரிச்சு சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை வெறுப்பேத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நைட்டு காருக்குள்ளேயே கையில பெப்பர் ஸ்ப்ரேவை வச்சுட்டு பயத்துல அப்படியே தூங்காம முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில அவங்க அந்த இடத்த விட்டு போயிருப்பாங்க. ஹீரோயின் அவங்க போட்டை எடுத்துட்டு அவங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து டிப்ரெஷனை விட்டு வெளியே வந்து அந்த மொமெண்ட் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல வேகமா அந்த தண்ணியை தாண்டி போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துக்கு வருவாங்க. அந்த இடம் ரொம்ப அமைதியா இருக்கும். ஆள் நடமாட்டமே இல்லாத இடமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி ஹீரோயின் ஆபீஸ்ல பார்த்த காணாம போனவங்களோட புகைப்படம், அவங்களோட பொருட்கள் எல்லாம் மரத்துல அங்கங்க இருக்கிறத ஹீரோயின் பார்ப்பாங்க. என்னடா இந்த இடம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட பொருட்கள் எல்லாம் ஈரமா இருக்கும். அதை அப்படியே வெளியே காய வச்சுட்டு ஒரு சின்ன டென்ட் போட்டு அங்கேயே சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. அவங்களுக்கு அப்பப்ப அவங்க கணவரோட ஞாபகம் வரும்போதுலாம் அந்த காம்பஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அப்படியே தூங்கிடுறாங்க. இப்ப காலையில வித்தியாசமான சத்தம் கேக்குது. எழுந்து வெளியே வந்து பார்த்தா வெளியே அவங்க காய வச்சு அவங்க பொருட்கள், பை, ஷூ எதுவுமே இருக்காது. எல்லாமே காணாம போயிருக்கும். ஹீரோயினுக்கு இப்ப சாப்பிட உணவும் இல்ல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த சின்ன படகு எடுத்துட்டு அவங்க போய்கிட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல சத்தம் கேட்கும். யாரோ நபர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வழியா நோக்கி போறாங்க. அப்படி போய் பார்க்கும் போதுதான் அந்த பையனை அவங்க மீட் பண்றாங்க. நீங்க என்ன பண்ற அப்படின்னும் போது, ஓ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்களா? நான் கிட்ட ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு சீக்ரெட்டான பெர்ஃபெக்டான ஸ்பாட் இருக்குன்னு. அது இந்த இடம் தான். நான் அப்பப்ப இங்க வருவேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். என் நேரத்தை இங்க தான் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் என் பொருட்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு, என்கிட்ட இப்ப சாப்பிட உணவு இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படியா பரவாயில்ல, நான் எல்லாமே டபுளா தான் எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், உட்காருங்க நான் ஃபுட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனெல்லாம் அப்படியே அவங்களுக்காக ரெடி பண்ணி அவன் கொடுத்துக்கிட்டே பேசிட்டு இருப்பான். ஹீரோயினும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. நான் ஒரு கெஸ் பண்ணவா, நீங்க தனியா தானே இங்க வந்திருக்கீங்க, உங்க கணவர் இல்ல அவர் இறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்படி கூட இருந்து பார்த்த மாதிரி எல்லாமே சொல்றான்னு. நீங்க ரொம்ப அட்வென்ச்சர் எதிர்பார்ப்பீங்களா, உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பத்தியே நிறைய பேசிட்டே இருக்கும் போது அவங்க கொஞ்சம் அமைதியாயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஒரு உணவு வச்சிருப்பாங்க. அது சூப்பர் மார்க்கெட்ல இவங்க கொடுத்ததான் அவங்க வாங்கியிருப்பாங்கல்ல. இது நல்லா இருக்கு, ஆமா கவர்ல ஒரு பேர் இருக்கு, அது யாரோட பேரு அப்படின்னு கேட்க, அது என் அம்மா பேர் தான் போது, ஓ உன் அம்மா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? ஆமாமா எனக்கு என் அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நீங்க ஏன் ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க, நேத்து ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா அப்படின்னு கேட்க, ஆமா கடையில வந்த அந்த நபர்கள் என்னை தேடி கிட்ட வந்துட்டாங்க, பட் பிரச்சனை எதுவுமே இல்ல, நான் அங்க இருந்து தப்பிச்சுட்டேன்னு சொல்லும் போது அவன் சிரிச்சுக்கிட்டே, ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான், இங்க இருக்கிற நிறைய ஹண்டர்ஸ் மோசமானவங்க இல்ல, மேபி உங்க கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே பேச ஹீரோயின் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. நீ என்ன சொல்ல வர அப்படின்னும் போது, நைட் அவங்க கூட இருக்கணும்னு அவங்க நினைச்சிருக்கானுங்க, எனக்கு தெரிஞ்சு நீ கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்ல ஹீரோயின் செம்ம காண்டாயிடுறாங்க. உன் ஃபுட்டும் வேணாம் ஒன்னும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க கிளம்ப, இரு எங்க போற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல நான் என் இடத்துக்கே போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினை பார்த்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அது ஏன்னு தெரியல, உன்னை பார்க்கும் போது என் அம்மா பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லும் போது, நீ உண்மையாவே இந்த ஊருக்காரன் தானா அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. இல்ல நானும் என் அம்மாவும் சின்ன வயசு இங்க வந்துட்டோம், என்ன எங்க அம்மா தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயின் அவங்க கைய பாக்குறாங்க. அவங்களோட பிரேஸ்லைட் இருக்கும். அப்ப என் பேக நீ தான் திருடினியா அப்படின்னு கேட்க, நான் தான் எடுத்துட்டு வந்தேன், நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடணும், நீ என்கிட்ட மாட்டினா ஒரு ஷூட் தான் புரிஞ்சுட்டா அப்படின்னும் போது ஹீரோயின் அப்படியே பயத்துல இருப்பான், என்ன பண்ணே தெரியாது. நான் தான் சொன்னேன்ல பேக் எடுத்துட்டு ஓடு, உனக்கான டைம் நான் தரேன், என்கிட்ட மாட்டினா செத்துருவேன், மாட்டாத அளவுக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்ல அங்க பேக தூக்கிட்டு ஹீரோயின் வேகமா ஓடுறாங்க, தலை தெறிக்க ஓடுறாங்க. அங்க போட்டை எடுத்துட்டு தண்ணியில வேகமா துடுப்பு போட்டுட்டு போகும்போது பயத்துல அவங்க கை ஸ்லிப் ஆயிடுது, தண்ணியில அப்படியே விழுந்துடுறாங்க. அந்த பேக் எடுத்துட்டு அவங்க வேகமா ட்ரெஸ் மாத்திட்டு காட்டு வழியா வேகமா ஓடி போறாங்க. அப்படியே அவங்க ஓடும் போது ஒரு பாறையில சில நபர்கள் சிரிச்சு பேசுற மாதிரி சத்தம் கேட்கும். அங்க யாராவது இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போய் பார்த்தா அது மொபைல்ல இருக்கிற வீடியோ தான். அதை பார்த்து ஏமாந்து ஹீரோயின் அங்க நிக்க, தூரமா இருந்து அந்த நபர் ஹீரோயினை பார்த்து அம்பு விடுறான். ஹீரோயினை தலை தெறிக்க ஓடி போறாங்க. ஆனா அவன் ஹீரோயினை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு அவங்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்ப ஹீரோயின் ஓடி போயிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க மொபைல்ல சிக்னல் இருக்கான்னு பாப்பாங்க, சிக்னல் இருக்காது. என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டே இருக்க அவன் ஈஸியா மலையில இருந்து இறங்கி ஹீரோயினை பார்த்து அம்ப விட்டுக்கிட்டே இருப்பான். அப்போ ஒண்ணு அவங்களோட கால்ல பட்டுரும். அப்ப அவங்க ஓடும் போது ஸ்லிப் ஆகி உருண்டுட்டே தண்ணியில விழுந்துடுறாங்க. அப்படியே தண்ணி வழியா போய் கடைசியில அவங்க தண்ணி விட்டு வெளியே வந்துடுறாங்க. கால்ல வர அடிபட்டிருக்கு. அங்க அந்த பாறைகள் மேல அப்படியே ஏறி போயிட்டே இருக்கும் போது அவன் ஹீரோயினை பாத்துறான். ஹீரோயினை அட்டாக் பண்றதுக்குள்ள ஹீரோயின் மறைஞ்சிருக்காங்க. அதுக்கடுத்து அவன் அங்க இருந்து போயிடுறான்.
இப்ப ஹீரோயினும் ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. பார்த்தா வெளிய தப்பிக்கவே முடியாது. அது ஒரு மிகப்பெரிய காடு. நடந்து ரொம்ப தூரமும் இவங்களால போக முடியல. கால் அடிபட்டிருக்கு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே போறாங்க. கடைசியில பார்த்தா அவன் இருக்கிற அதே இடத்துக்கு கிட்ட அவங்க வந்துடுறாங்க. அப்ப தூரமா இருந்து பாக்குறாங்க. அங்க ஒரு படகு இருக்கு. அவன் தண்ணியில குளிச்சுட்டு இருப்பான். எப்படியாவது அந்த படகை எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு கையில பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துட்டு போறாங்க. அந்த படகு எடுக்கும் போது அது ஒரு கம்பியோட லாக் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம விலங்க பிடிக்கிற டிராப் அவன் வச்சிருப்பான். அது ஹீரோயினோட கால்ல மாட்டிக்கும். அந்த டிராப் அவங்க எடுக்கும் போது அதுக்குள்ள அவன் வந்துடுறான். அவன் கண்ணுலயே பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு விட்டுறாங்க. எரியுதுன்னு சொல்லி அவன் தண்ணியில விழுந்துடுறான். இப்போ அவங்க அந்த கம்பியை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அதுக்குள்ள அவன் அம்பு எடுத்துட்டு வந்து ஹீரோயினை பார்த்து டார்கெட் பண்றான். ஹீரோயினும் அவன் கிட்ட வாண்டடா போய் மாட்டிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினை கட்டி போட்டுட்டு அவன் சாப்பிட உணவெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அப்ப அவன் என்ன சொல்லுவானா, நாங்க ஒரு ரிச்சுவல்ஸ பயன்படுத்துறோம். அது ரொம்ப நல்ல விஷயம். அந்த ரிச்சுவல்ல நீயும் சேரணும். இது வரைக்கும் நான் யாருக்குமே இவ்வளவு நேரம் டைம் கொடுத்ததே இல்ல. எல்லாரோட கதையும் டக்குன்னு முடிச்சிருவேன். ஆனா என்னன்னு தெரியல, உனக்கு மட்டும் தான் இவ்வளவு நேரம் நான் டைம் கொடுத்தேன். உங்ககிட்ட இப்ப நான் கேக்குறேன், தயவு செஞ்சு அந்த ரிச்சுவல்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வாயை திறக்க மாட்டாங்க. பாக்குறேன் எவ்வளவு நேரம் தான் இப்படி வாயை மூடிக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கைய டைட்டா கட்டி போட்டுட்டு அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். மழைலாம் பெய்யும். ஹீரோயின் அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அடுத்த நாள் ஹீரோயினா அவன் படகுல கூட்டிட்டு போயிட்டு இருப்பான். ஹீரோயினா நம்ம இப்ப எங்க போறோம் அப்படின்னு கேட்க, நான் உனக்கு அந்த இடத்த காமிக்கிறேன், அப்பதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி அவன் ஆல்ரெடி ஆன்லைன்ல சர்ச் பண்ணிருப்பான். அதை வச்சுதான் ஹீரோயின் கிட்ட அவன் ஆல்ரெடி பிட்ட போட்டிருப்பான், உன்னோட கணவர் இறந்துட்டாரான்றத. இப்ப உன்னோட கணவர் இறந்த பிறகு அந்த சிச்சுவேஷன் உனக்கு எப்படி இருந்தது, மென்டலா எப்படி நீ அதுக்கு ப்ரிப்பேர் ஆன அப்படின்னு கேட்க ஹீரோயின் பாக்குறாங்க. அவங்க காலு கிட்ட ஒரு கம்பி இருக்கும். அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே அந்த கம்பி எடுக்கலாம்னு சொல்லிட்டு, ஆமா என் கணவர் இறந்த பிறகு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன், அதுல இருந்து வெளியே வர எனக்கு கொஞ்சம் நாட்கள் ஆச்சு, அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த கம்பி எடுக்க அதுக்குள்ள அவன் உஷாராயிட்டு ஹீரோயினை தண்ணியை விட்டு தள்ளி விட்டுருவான். ஹீரோயினோட கயிறால கட்டிட்டு அந்த கயிறை படகுல வச்சுட்டு படகு ஓட்டிட்டு போவான். ஹீரோயின் தண்ணியிலே அப்படி வேகமா வருவாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்தி தண்ணியை விட்டு அவன் ஒரு குகைக்குள்ள கூட்டிட்டு வருவான். ஹீரோயினை இப்ப எதனை விடுறா மென்டல் அப்படின்னு சொல்ல, இதுக்கு அடுத்துதான் நீ நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டிட்டு போவான். அந்த இடத்துல இறந்து போனவங்களோட உடல் எல்லாமே தொங்கப்பட்டு இருக்கும். இவங்க எல்லாரையும் இவன் தான் கொலை பண்ணிருப்பான். இவங்க எல்லாம் காணோம்னு சொல்லிதான் ஆபீசருங்க தேடிட்டு இருப்பாங்க. இத பார்த்த ஹீரோயினுக்கு இல்ல அட மென்டல் சைக்கோ, என்ன விடுறா நான் ஓடி போயிடுறேன் அப்படின்ற மைண்ட் செட்ல இருப்பாங்க ஹீரோயின். அவனும் கயிறை பிடிச்சி தண்ணி இழுத்துட்டு வந்து, இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கோம், அதுக்குள்ள போறேன்ற, இன்னும் நீ நிறைய பாக்கணும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போய், நான் உனக்கு ஒரு வீடியோ காமிச்சல, அந்த வீடியோல இருந்த ஃபேமிலி இவங்க தான், உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண அளவுக்கு இவங்க கிட்ட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, டக்குன்னு இவங்க கதையை முடிச்சிட்டேன், இவங்களோட ஆத்மா எல்லாம் இங்கதான் இருக்கும், அந்த ஆத்மா தான் இந்த இடத்த ரொம்ப பீஸ்ஃபுல்லா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடம்புல இருக்கிற எந்த ஒரு பாகத்தையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் அடுத்த வாட்டி கிடைக்காதுல அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இடத்த காமிக்க ஹீரோயினுக்கு கொமட்ட ஆரம்பிச்சிரும். ஏன்னா இவன் விக்கிற அந்த இறைச்சி எல்லாமே மனுஷங்களோட இறைச்சி. இத பார்த்த ஹீரோயின் ஆல்ரெடி சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அவ்வளவுதான் வாந்தி வருது, கொமட்ட ஆரம்பிக்குது. அட மொட்டை சைக்கோ பயல, ஏன்டா அப்படி கூட்டிட்டு வந்து சித்திரவதை பண்றேன், நான் உட்ரா மென்டல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், வா நீ ரொம்ப அப்செட்டா இருக்க, என் ரூம்ல படுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அவன் கட்டி போட்டு வைக்கிறான். அப்பதான் ஹீரோயினும் இவன் கிட்ட நைஸா பேசினாதான் எஸ்கேப் ஆக முடியும்னு சொல்லிட்டு, இங்க பாரு மனுஷங்க நிறைய பேர் உன்னை காயப்படுத்தி இருக்காங்க, அது எனக்கு உன்னை பார்த்தா நல்லாவே தெரியுது, அவங்க பண்ணதுக்கு நான் உனக்கு மன்னிப்பு கேட்கிறேன், நீ ஒரு பிரச்சனையில இருக்க, இந்த பிரச்சனையை விட்டு நீ சரியாகணும், இதெல்லாம் நீ பண்ணாத, என்னை விடு, நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி நைஸா அவன்கிட்ட பேச அவனா அவனோட பல்ல இப்ப எடுக்கிறான். பார்த்தா அவன் பல்ல எல்லாமே ஷார்ப்பா இருக்கும். ஹீரோயினும் அந்த பல்லெல்லாம் ஒரிஜினலால் பார்த்துக்கிட்டே இருக்க அவன் அந்த இடத்த விட்டு வேகமா ஓடி போயிடுறான். இப்ப ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க இந்த இடத்த. அதுல ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில இவனோட புகைப்படமும் இவனோட அம்மாவோட புகைப்படமும் இருக்கும். அதெல்லாம் ஹீரோயின் பொறுமையா பாத்துட்டே இருக்க. இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த சைக்கோ வேகமா வந்து ஹீரோயினை தரத்தானே இழுத்துட்டு போய் தொங்க விட்டுறான். ஹீரோயினோ, நீ பண்றது முட்டாள்தனம், நீ பண்ற விஷயத்த பார்த்து உன் அம்மாவே கஷ்டப்படுவாங்க, அவங்க இதை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நான் இதை ஆரம்பிச்சதே என் அம்மா கிட்ட இருந்துதான் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சத்தியமா ஒரு சைக்கோ தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. என் அம்மா இறந்த பிறகு என் அம்மா விட்டு எனக்கு பெரிய மனசு இல்ல, அதனாலதான் என் அம்மாவோட உடலை இங்கே வச்சு இந்த விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அப்படியே அவன் காதை கடிச்சு துப்பி போடுறாங்க. அவன் அப்படியே கத்த அவன் மூஞ்சிலே ஒரு கிக்கோ கொடுத்துட்டு அங்க வேகமா தண்ணி வழியா கீழே விழுந்துடுறாங்க. இவங்களோட
கயிறு ஆல்ரெடி அவன் கனெக்ட் பண்ணிருக்கனால அவனும் கூட சேர்ந்து ஹீரோயின் கூட போக வேகமா ஹீரோயின் தண்ணிக்குள்ள போயிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு ஒரு அருவி வழியாவும் விழுந்துகிட்டே போக ஒரு கட்டத்துல அந்த மொட்டையனோட மண்டையில செம்ம அடி விழுகுது. ஹீரோயினா அந்த கயிறை கட் பண்ண பார்க்க அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ ஒரு பெரிய கல் எடுத்துட்டு வந்து அந்த மொட்டை மண்டை மேலே ஒண்ணு போட்டுட்டு ஹீரோயின் தண்ணியை விட்டு வெளியே வராங்க. கல்லால அந்த கயிறை கட் பண்ண ட்ரை பண்றாங்க. அது கட் ஆகல. அந்த மொட்டை முடிச்சுக்கிறான். ஹீரோயினை வந்து அட்டாக் பண்ணும் போது ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்போ அவன் ஹீரோயினோட கழுத்தை நசுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி ஹீரோயினை கொல்ற போற அவன் அவளோட முகத்தை பாக்குறான். ஹீரோயினோட முகம் பார்க்க அப்படியே அவனோட அம்மாவோட முகம் மாதிரியே இருக்கும். அதனால என்னன்னு தெரியல அவளை அப்படியே விட்டுற. இப்ப ஹீரோயின் அங்க இருந்து கல் எடுத்து அவன் கால போட்டு உடைக்கிறாங்க. எலும்பி உடைஞ்சு போயிடுது. அவன் பயங்கரமா கத்துறான். அவனை விட்டு விலகி போய் விழுந்துடுறாங்க. அவனும் பைத்தியமா நீ என் காலை உடைச்சிட்ட, இப்ப என்னால நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேயே விழுந்துடுறான். ஹீரோயினோட கண்ணுல செம்மையா அடிபட்டிருக்கும். அப்படியே படுத்துடுறாங்க. இப்ப இருட்ட தொடங்கிடுச்சு. அவனாலே நகர முடியல. ஹீரோயினுக்கும் செம்ம டயர்டு, படுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினும் இங்க வெக்கேஷனுக்கு வரவங்கள நீ அந்த கேவலமான பல்ல வச்சு அவங்கள சாகடிப்பியா இல்ல பயமுறுத்துவியாடா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒரு வலினா என்னன்னு தெரியுமா? நம்ம விரும்பினவங்க அவங்கள நம்ம ஏதோ ஒரு விஷயத்த காயப்படுத்திட்டோம், அதுக்கு நம்ம தான் காரணம் தெரியும் போது அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு தெரியுமா? என் கணவருக்கு அந்த மலையில ஏற சுத்தமா விருப்பமே இல்லை. ஆனா எனக்காக தான் அவர் வந்தாரு. சொல்ல போனா நான் தான் அவரை அதிகமா ஃபோர்ஸ் பண்ணி அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில அந்த விஷயம் நடந்த பிறகு அவரோட உயிர் என் கையில தான் இருந்துச்சு, அந்த கயிறா. ஆனா என்னால அந்த கயிறை ரொம்ப நேரம் பிடிக்க முடியல. அந்த டைம் அவர் உயிரோட தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த கயிறை விட்ட உடனே அவர் என்னை விட்டு போகும்போது அந்த வலி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? என் கணவரை நானே கொன்னுட்டேன்ற அளவுக்கு எனக்கு கில்ட்டினஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பத்தி உனக்கு தெரியுமா? உன்கிட்ட பேசுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நைட்டு தூங்கிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலைல ஹீரோயின் எழுந்துக்கிறாங்க. அவன் கால் செம்ம அடிபட்டிருக்கு. ரொம்ப நேரம் ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த மலையை பாக்குறாங்க. நான் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், இந்த வழியா நம்ம நடந்து போக எவ்வளவு தூரம் ஆகும் அப்படின்னு கேட்க, ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, அதுவும் நான் சத்தியமா நடக்க மாட்டேன், என் கால் அடிபட்டிருக்குன்னு சொல்லுவான். சரி இந்த மலையில ஏறினா ஈஸியா இருக்கும், நம்ம தப்பிச்சிடலாம் போது நான் இப்ப மலை ஏறன்னு ஒத்துக்கிட்டேன், என் கால அடிபட்டிருக்கேன், நான் எப்படி ஏற முடியும் போது எனக்கு ஆல்ரெடி மலையில ஏற அனுபவம் இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த ஓட்ட காலே எவ்வளவு நாள் தான் இங்க இருப்ப, இன்ஃபெக்ஷன் ஆகும், காலே போயிடும், உனக்கு பரவாயில்லையா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் போது உன் ஹெல்ப்ல எனக்கு தேவையில்ல, எங்க மலையில ஏற மாதிரி ஏறி நான் தள்ளி விழான்னு தானே நீ பிளான் பண்ற, நான் வரவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்ல, நல்லா யோசிச்சுக்கோ, இங்க இருந்து சாக போறியா இல்ல மலையில ஏறி தப்பிக்க போறியா, என் ப்ராமிஸ நான் மீற மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அவன் ரொம்ப நேரம் யோசிக்கிறான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, மலையில இருந்து என்ன மட்டும் கொல்ல நீ முயற்சி பண்ணன்னு வச்சுக்கோயேன், இதே கயிறு தானே உனக்கும் கனெக்ட் ஆயிருக்கும், ஒன்னா செத்தலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையில இந்த விலங்கு எடுத்துருவான். இப்ப ரெண்டு பேரும் மலையில ஏறாங்க. முன்னாடியே ஹீரோயின் மேல ஏறி போய் அந்த இடத்துல கயிறை ஸ்ட்ராங்கா கட்டிடுவாங்க. இவனை மேல இருந்து இழுப்பாங்க. இப்படியே ஹீரோயின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவனும் ஜாக்கிரதை, ஏதாவது தப்பான காரியம் பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னையும் புடிச்சு கீழே இழுத்துருவேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க மேல போயிட்டே இருக்காங்க. அப்படி ஹீரோயின் மேல போயிட்டே இருக்க ஒரு பக்கம் அவங்களால பிடிக்க கிரிப் இல்ல, மிஸ் ஆகி விடுற லெவலுக்கு போயிடுறாங்க. ஆனா எப்படியோ அதை புடிச்சு மேல ஏறிடுறாங்க. பரவாயில்ல, நல்லாவே நீ பண்ற, இப்படியே பண்ணிட்டே இரு, நம்ம மேல சீக்கிரமா போயிருவோம் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் கிட்ட அவனும் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா, உன் புருஷன் மேல இருந்து கீழே விழுந்தானே, அப்ப எப்படி பறக்குற மாதிரி விழுந்தானா அப்படின்னு கேட்க, பேசுடா பேசு, இன்னும் கொஞ்ச நேரத்தை உனக்கே அந்த நிலைமை தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே மேல போயிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல கொஞ்சம் இடம் கிடைச்ச பிறகு மேல போய் அப்படியே கொஞ்ச நேரம் படுத்துக்கிறாங்க. கீழே தான மொட்டையும் என்ன கயிறை சீக்கிரம் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல, பண்றேன்டா இருறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இருக்கிற அந்த பெல்ட் எல்லாத்தையும் அவன் ரிமூவ் பண்ணுவாங்க. அதை அவன் பாத்துறான். தன்னதான் ஏதோ பண்ண போறான்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுற வேண்டிய உன்ன அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்க, இப்ப முடிஞ்சா இழுத்து விடுறான்னு சொல்லிட்டு அந்த பெல்ட் எல்லாத்தையும் கீழே போட்டுருவாங்க. இப்போ உன் கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவன் தொங்கிட்டு இருக்க கயிறை மேல கட்டியிருப்பாங்க. அதை அப்படியே இழுத்து விட அவன் கத்திக்கிட்டே கீழே விழுந்து தலை நசுங்கி இறந்து போயிடறான். எத்தனை பேர் இப்படி நீ கொலை பண்ணிருப்ப, எல்லாருக்கும் சேர்த்து பண்ணா உனக்கு ரிவெஞ்ச் எடுத்தேன்ல, சாவிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் அப்படியே பொறுமையா பாறை எல்லாத்தையும் பிடிச்சு மேல ஏறாங்க. அப்போ ஒரு இடத்துல அவங்களால ஏறவே முடியல. அந்த இடம் ரொம்ப செங்குத்தா இருக்கு. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா ரிலாக்ஸா பொறுமையா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அந்த மலையோட மேல் தளத்துக்கு போயிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துல படுக்கிறாங்க. பல வருஷமா இந்த முயற்சி பண்ணணும்னு நினைச்ச என்னால இந்த நேரத்துலதான் இத பண்ண முடியுதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்ச நேரம் அங்கேயே படுத்துடுறாங்க. இப்ப இருட்டு தொடங்கிடுச்சு. அந்த காட்டு வழியா அவங்க நடந்து போகும்போது எதிர ஒரு கார் வருது. அந்த காருக்கிட்ட ஹெல்ப் கேட்க அவங்களும், மேம் இப்ப உங்களை நான்
எங்க கூட்டிட்டு போகணும்னு கேட்க, ரிவருக்கு பக்கத்துல என் கார் இருக்கு, நீங்க நாங்க இறக்கி விட்டா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கார் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா ஆபீஸ்க்கு போறாங்க. அங்க அந்த ஆபீசர் கிட்ட இவங்க எல்லாம் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனை காமிக்க அந்த எல்லா உடலையும் போலீஸ் ஆட்கள் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் கார்ல போயிட்டு இருக்கும் போது அப்ப அந்த ரேடியோல காணாம போன எல்லாரோட உடலும் ஒரு குகையில இருந்து எடுக்கப்பட்டாங்க, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட தகவலை சொல்லியாச்சு. இந்த விஷயம் நடந்ததுக்கு காரணம் இந்த காட்டுல இருந்த ஒரு நபர் அப்படின்னு ரேடியோல சொல்லிக்கிட்டே இருக்க இதை ஹீரோயின் கேட்டுட்டே இப்போ பீச்சுக்கு போறாங்க. அந்த பீச்ல அவங்க கிட்ட இருந்த காம்பஸ தண்ணியில தூக்கி போட்டுட்டு அங்கேயே உட்காராங்க. தான் கணவரை இறந்த கில்ட்டினஸ்ல ஹீரோயின் இவ்வளவு நாளா இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ ஒரு மோசமான ஒரு நபரை கொலை பண்ணிட்டும் இதுக்கு அடுத்து அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, யாரோட உயிரும் போகாதுன்ற ஒரு திருப்தியான சந்தோஷத்தோட ஹீரோயின் அந்த பீச்சை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சர்டின்ஷு மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். அண்ட் தென் பை.